மிகவும் சிறிய பாட்டில் உள்ளது. மற்றவைகளுடன் ஒப்பிடுகையில் இவை சிறியதாக உள்ளன. எதை மேலும் ஒப்பிட தேவையில்லை. உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை சாப்பிடுங்கள். மற்றும் நான் எனது ஏன் நீங்கள் இன்னும் என்னுடையதை பார்க்கவில்லை. அது பெரியதல்லாமல் பல நிறங்களும் கொண்டது. டீனா, உங்கள் பாட்டிலே சிரிப்பாக தோன்றுகிறது. கடினம். சரி, நான் உறுதியாக கூறுகிறேன், இது மிகவும் இரசமானதாக இருக்கும். அப்படியா? நானும் கசக்கு ஜெல்லி நிறைத்த கேக்கை பருகி பார்த்ததில்லை. இது அருமையாக இருக்கிறது. ஆனால் பாட்டிலின் அடியில் இருக்கிற ஜெல்லியை எப்படி எடுக்கலாம்? ஒருவேளை என் நாக்கை பயன்படுத்துவதே சரிக்குமே. என்ன இப்போது மன்னிக்கு. நான் அர்த்தமில்லை. அது சரி. முக்கியமான விஷயம் என்னவென்றால் என் நாக்கு வெளியில் வந்துவிட்டது. அற்புதம். இப்போது நான் எளிதாக ஜெல்லோவை தொடங்கலாம். பாருங்கள் எவ்வளவு இருக்கிறது. அது மிகவும் ருசியாக இருக்கிறது. அதையெல்லாம் ஒரே வேளையில் விழுங்க பிடிக்கிறது. பாருங்கள், நம்மால் ஒரு பப்பிள் கம் உருவாக்க முடியும். உண்மையில ஹப்பா பப்பா ஜெல்லியிலிருந்து ஒரு பப்பிள். இதுவே விறுவிறுப்பாக இருக்கிறது. வாவ், இதுல ஒண்ணுமா ஆடலாம். வாவ், அப்பா நல்லா ஒட்டுகிறது. இப்போ நச்சுன்னு இருக்கு. சரி, ஸ்கிட்டில் சுவை ஜெல்லிய பாக்குறது என் டர்ன். முதல் அத பிழியறு வேணும். இதை செய்யனத கடினம். இப்போ என்ன சப்பையாகிவிட்டேன். ஜீனா, குவென்டின், இங்கே உங்களின் உதவி தேவை. நீங்க பாட்டிலை கசக்குங்க. நான் ஜெல்லியை களைவது மூத்திரமாகும். என்ன, இது ரொம்ப சுவையாக உள்ளது. நான் ஏற்கனவே சோர்வாக இருக்கிறேன். உள்ளே எப்படி போகிறது? நான் கூட சோர்வாக இருக்கிறேன். போல் தெரிகிறது. காத்திருக்கவும் என்ன நடக்கிறது? அவளை பாருங்கள். அவள் பல நிறமாக இருக்கிறாள். அது நான் தானே. என்ன அப்படியா? வாவ், குறைந்தபட்சம் இது சுவையாக இருந்தது. வாவ், அது நிறைய ஐஸ்கிரீம். பை பை பை. ஆனால் அது ப்ரோக்கோலி. நல்ல ருசி. முழுவதும் சரியாக இருக்கிறது. உண்மையில் எனக்கு ஒரு சிறு சாத்து இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இது கொஞ்சம் வெறுக்கத்தக்கதாக இருக்கலாம், ஆனால் நான் ஒரு கொழுக்கட்டை உண்ண முடியும் என்று நினைக்கிறேன். அதை வெளியே எடுக்க வேண்டும். அது கொஞ்சம் நீளமாக இஞ்சிகள் கீழாக விழுந்திருக்க கூடும். அதை எரிந்துவிடக் கூடுமானால் நல்லது. போய் அதை சாப்பிடு. இது ஒரு சவால். ஏன் இப்படி முட்டாள் விதிகளை உருவாக்குகிறார்கள்? எனக்கு ப்ரோக்கோலியில் வெறுப்பு. அது எனக்கு வாந்தி வரச் செய்கிறது. நான் கிட்டத்தட்ட சாப்பிட்ட மிக மோசமான ஐஸ்கிரீம் இதுதான். குவென்டின் மற்றும் சோஃபி, நான் உங்களை பொறாமைப்படவில்லை. அப்படி ஒன்றும் இல்லை. நீங்கள் செய்ய இருக்கின்ற இடம். இது எவ்வளவு அருவருப்பாக இருக்கும்னு நான் கற்பனை கூட செய்ய முடியவில்லை. முதலில் நான் அதை முயற்சி செய்கிறேன். என் விரலையை பாருங்கள். அது பார்ப்போம். நான் தெரிகிறேன் என்ன உதவலாம் என்று. சாக்லேட் சிரப், முகத்தாட்டு கிரீம், நிறமுள்ள ஸ்பிரிங்கல்கள், ஸ்ட்ராபெரிகள், போக்கி ஸ்டிக்ஸ் எனக்கு அதில் உதவும். செய்யலாம். அது ஒன்றே 6 கதையாக இருக்கும். ஆமா, அதுதான். அது நான் முயற்சி செய்ய விரும்புகிறேன். இதற்குள் கூட ஏதோ ஒன்னு இருக்கிறது. நான் ஒரு மொத்த வாளிக்கே சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். எனக்கு இது நிச்சயம் பிடிக்கும். அது அப்படித்தான். அச்சச்சோ, நான் அதிகமாக உற்சாகமாகியிருந்தேன். நான் பொம்படிக்க இருக்கிறேன் என நினைக்கிறேன். இதுதான் மிகவும் சிரமமாக இருக்கிறது. இல்லை இல்லை, நான் இதை செஞ்சுட்டேன். அது ஒரு நல்ல யோசனை. இந்த பெரிய குடுவையை நான் சாப்பிட வேண்டும். சரி, நானே இதை செய்கிறேன். நான் சக்தி வாய்ந்தவன்.
கர்னல், ஏன் இது இவ்வளவு? அவன் தயாரா இருக்கிறான். எனக்கு நேரம் வேண்டும். ஏர் ட்ரையர் என்னை சுட சுட வைத்திருங்கள். ஐஸ்கிரீம், ஓ நில்லுங்கள். ஐஸ்கிரீம் உருகினால் அது ஒரு ஸ்மூத்தியாக மாறிவிடும். மிகப்பெரிய பக்கெட்டை கைவிடுவதை விட அதை குடிப்பது மிகவும் எளிதாக இருக்கும். இது துர்நாற்றமாக இருக்கிறது. அல்ல, இந்த நாற்றமிக்க குழம்பை நான் சமாளிக்க முடியும். இனி முயற்சி செய்வோம். இது வேலை செய்யவில்லை. சரி, அதை குடித்து விடுவேன் மற்றும் அதை மறந்து விடுவேன். செய்யல பெண்களே, உங்க மூக்குகள். பெண்களே, அருமையாக. என்னுடைய நடனம் மீண்டும் எனக்கு இருந்தது மிகவும் சிறியது. என்னுடையது பெரியதாக தான் உள்ளது. என் கையில் இருக்கிறது. வேகாஸ் லைன். நான் அதை குடிக்க ஆர்வமாக இருக்கிறேன். குயின் கடினம். பிரச்சனை இல்லை, நான் அதை பொழுதையின்றி குடிக்க கூடியேன். என்ன ஒரு விசித்திரமான விளைவு. கிளின்டன், உங்களோட இதில் குச்சி மூலம் குடிப்பது மிகவும் நீண்டது. பழைய வழியில் பயிற்சி செய்வதை விரும்புகிறேன். அப்படியெனில் நீங்கள் உங்களது முறையில் முயற்சி செய்தீர்கள். இந்த காக்டெயில் மிகவும் குளிர்ச்சி. இது போதனா காண ஒரு மந்திர ஒலி போன்றது. உனக்கு மட்டும்தான் எஞ்சி இருக்கிறது. இறுதியாக எனக்கு கடுமையாக தாகமாக இருக்கிறது. இப்போ முழு கண்ணாடியையும் குடிக்க போகிறேன். அது ரொம்ப சுவையாக இருக்கிறது. என்னாச்சு எனக்கு? ஒரு விஷயம் வித்தியாசமாக செய்தேன். இது நடக்கிறதா? ஏதோ முயற்சி செய்துள்ளது. நீங்கள் எங்கே போகிறீர்கள்? நான் சோபி. எனக்கு தெரிஞ்ச வரையில நான் முதல் ஒருவர் போல் இருக்கிறேன். பார்ப்பிகாரன் சாப்பிடுவது. என் பாடி கொஞ்சம் சிறியது, என் பாடி பெரிது. நான் கிளாசிக் அளவுடன் உறுதியாக இருக்கிறேன். நண்போல் எனக்கு ஒரு சிறிய விதை தான் இருக்கிறது. ஆனால் இதை பொன்னகமாக மாற்ற எப்படி செய்வதென்று எனக்கு தெரியும். நீங்க செய்ய வேண்டியது இந்த விதையை மேசையின் மீது வைக்க வேண்டும். பின்னர் பெரிதாக்கு கண்ணாடியால் சூரிய ஒளியை பிடி. அந்த மரக்கன்று வெப்பமாகி பாப்கார்னாக மாறும். வாசனை என்னவென்று பாருங்கள். இதுவே. இதை சுவைக்க நேரமாச்சு. இது மிகவும் ருசியாக இருக்கிறது. ஆனால் இயற்கையாகவே இது நஷ்டம். ஓ, இது மறைந்து விட்டது. உன் சீர் சால்ட்டி. ஓ, நாம் அது செய்ய வேண்டும். எனக்கு ஒரு யோசனை உள்ளது. அதை டாஸ்டரில் வைப்போம். ஏனும் பெரிய இது மற்றும் கர்னல்களில் வெப்பநிலை உறுதியாக இருக்கும். இதை பாருங்கள், அவை உண்மையான வாரெலிகள் ஆகியுள்ளன. ஓ, வெண்டின், மன்னிக்கவும், ஆனால் உமது தலை ஒரு சிறந்த தரையிறங்கும் இடமாக உள்ளது. சுவையா இருக்கிறது. டீனா, உன்னால இதை பிடிக்காம இருக்க முடியாது. சரி, இது உண்மையிலே என்னுடைய முறை. நான் உடனே திருப்பி வருகிறேன். நான் இதை போன்ற பல கர்னல்கள் வைத்திருக்கிறேன். இது அவனை இன்றி முடியவில்லை. இது பாப்கார்ன் நேரம். என்னால கொஞ்சம் ஆடலாம் என நினைக்கிறேன். ஓஹா, நான் உங்களை எல்லோரையும் வெல்ல போகிறேன். அந்த வாசனை என்ன? ஓ, அது என் பாப்கார்ன். பாறை காகிதம் கத்தி. என்ன நடக்கிறது? பாப்கார்ன் பேரழிவு. நண்பர்களே, உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். எல்லோரும் கவனம். நீங்க தயவு செய்து எனக்கு கொஞ்சம் சூடான சாக்லேட் தயார் செய்யுங்கள். மிகவும் சரி அன்பே. உங்கள் பூண்டுகளை எடுத்துக்கொள்வீர்கள். முதல் படி பால் கொதிக்க வைப்பது. குக்கீனை சேர்த்து மென்மையான கலக்க. உறிஞ்ச முடியாது உங்கள் சாக்லேட்டை சேர்க்கவும். என்ன நறுமணம்! செஃப், எனது கப் பிடிக்கிறதா? எனது பேத்தி மிகவும் சந்தோஷப்படும் என்று நினைக்கிறேன். காகாவில் எம்மா உருவாகியது. காதல் எவ்வளவு இனிமை! நீங்கள் அதை முயற்சிக்க விரும்புகிறீங்களா? சரி, என்னவோ எனக்கு
என் சொந்த குறிப்பானு. நான் நிறைய சாக்லேட் சேர்த்து வைத்துள்ளேன். அதை கண்ணாடியிலே ஊற்றுகிறேன். சில கிரீமை சேர்த்து மேலும் மார்ஷ்மெல்லோக்களை. முடிவடைந்தது. அமைதியாயிருங்கள் பாட்டி. குழந்தை முதலில் முயற்சிக்கும். நான் வெளியே போக வேண்டும். விசிலிப்பாட்டு கிரீமை சேர்க்கவும். அடுத்ததாக சில மார்ஷ்மெல்லோக்கள். இதையும் இனிப்புகள். சாக்லேட் சிரப் மற்றும் குக்கீகளுடன் எப்படி இருக்கும்? இது மிகவும் ருசியாக இருக்கும். இப்போது சில குச்சிகள். ஆஹா, அழகானது. உங்களுடைய உணவை ரசிக்கவும். ஆஹா, ரொம்ப நன்றி. இந்த ஹாட் சாக்லேட் ரொம்ப இனிப்பு. 3 தேயிலை கிண்ணங்கள். எனக்கு உனிங்கா ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கே. பாட்டி என்ன தயாரித்திருக்கிறார் என்பதை பார்த்து தெரிக்கிறோம். சரி இருக்கிறது, ஆனால் தொடர்கிறோம். இப்போது இதை நீங்கள் சுவைக்கலாம். குடிக்கிறது மிகவும் எனக்கு அசாதாரணமான பிடிக்கும். ஆண்ட்ரே, செய். பீன்ஸ். பாட்டி, நமக்கு புதிய பணிக்கூறல் இருக்கிறது. சரி நண்பர்களே, நீங்கள் எனக்கு ஒரு கேக் செய்து தர முடியுமா? மகிழ்ச்சியுடன். உனக்கு வேண்டியது எது வேண்டுமானாலும். இதை கொள்வோம். இல்லை, நாம் பிஸ்கட் மீது கிரீம் ஆதிக்க வேண்டும். சில அடுக்குகள் சேர்க்கிறேன். இப்போது நல்ல வடிவத்தை நானே வெட்டுகிறேன். இதய வடிவம். அடுத்ததாக அவள் விரும்பும் சாக்லேட்டை நான் பயன்படுத்தப் போகிறேன். அதை நான் மேலும் சேர்ப்பேன். சரி, இப்போது சாக்லேட் கைக்குள். ஓ, நிறைய வண்ணங்கள். ஹலோ சமையல்காரர். இல்லை. ஓ, சிறப்பு பாட்டி. ஆனாலும் நானும் ஒரு அற்புதமான கேக் செய்வேன். அத்துடன் ஒரு ஹியூமிரோன் வடிவத்தையும் கொடுப்பேன். அது ஒரு வானவில் இருக்கும். நன்றாக பாருங்கிறீங்களா? நிச்சயமாக ஒரு வானவில். இப்போ கிரீம் சேர்க்கலாம். இங்கு வானவில் நிறங்கள் அனைத்தும் உள்ளன. அசாதாரணம். இதையெல்லாம் சமமாக செய்யலாம். அந்த சிறிய மேகங்களையும் திலிக கண்களையும் சிரிப்பு ஆகியவற்றையும் பாருங்கள். நான் செய்துவிட்டேன். வேலை. வாருங்கள், ஏதை ஒன்று செய்யுங்கள். ஆமாம். எனது கேக் ரொம்ப அழகா இல்ல, ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்று நான் அறிந்திருக்கிறேன். சில நீல கோகோவில் சிப்புகளை பயன்படுத்தலாம். அதை கோரிக்கையில் உதவியுடன் கரைக்கிறேன். ரசிக்கலாம். இப்போது உன் மோல்டில் கோகோவை ஊற்றி சில தூவிகளை கூசுகிறேன். அருமை. நல்லது. அப்பா, என்ன ஒரு பாருங்கள், இது எல்லா திசைகளிலும் பரவியாச்சு. மேலும் இது மின்னுகிறது. என்ன? சரி, குழந்தை நமது உணவுகளை விரும்புகிறது என நம்பித்தான் இருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தரங்களை தேர்ந்தெடுத்து நான் மிகவும் உற்சாகமாக உள்ளேன். நான் வண்ண மாடங்களுடன் தொடங்குவேன். வாவ், இது சுவையாக இருக்கிறது. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன அன்பு. வாவ், எனக்கு சாக்லேட் பிடிக்கும். இந்த கேக் சீரானதாக தெரியவில்லை. நான் அதை முயற்சிப்பேன். எனக்கு அது பிடிக்கவில்லை. செஃப் ஜெயித்தார். என்ன? ஆம். ஏன்? அட, அங்கே பாருங்கள். உங்கள் புதிய பணிக்கானது ஸ்பெகெட்டி. இது முடிந்துவிடும். ஹே, ஹனி, அதை எப்படி செய்கிறீர்கள்? அதை முதலில் கொதிக்க வைக்க வேண்டும் என நினைக்கிறேன். ஏய், ஏன் இது பொருந்தவில்லை? காத்ரு, எனக்கு ஒரு ஸ்பாட்சுலா உள்ளது. விட்டுக்கொடு. இது உதவவில்லை. சேர்த்துக்கொள். வேலை செய்.
வாங்கோ, பாட்டி உங்களுக்கு தயந்து உதவுவார். நீங்கள் அடுக்குமாடியை ஆன் செய்ய வேண்டும். அதை ஊற்றுங்கள், அதை பாருங்கள். ஸ்பகவெட்டி மிருதுதன்மையாவதை காணலாம். எனக்கு புரிந்தது. சாதாரண நூடுல்ஸ் சமைப்பது சாஸ்குவா. நான் சமையல்காரன். எல்லாவற்றையும் என் கையால் செய்வேன். மாவு மற்றும் 2 முட்டைகளை எடுத்து மாவு தயாரிக்கிறோம். அதையெல்லாம் கலக்குவது. இப்போது விந்து உணவு பரிமாறலில் சேர்க்கிறோம். சரியாகவே இருக்கிறது. இது எனது கிண்ணம். நான் ஆர்டில் ஐ மறைக்கப் போகிறேன். ஐமரை அமைத்து காத்திருக்கிறேன். நண்பர்களே, தூங்க இது சரியான நேரம் அல்ல. ஹே, நச் நச் நச். இதோ என் மாவு. இதை உருட்டி கற்று செய்ய ஆரம்பிக்க வேண்டும். ஓ, இது எப்படி வர்றதுன்னு விரும்பி போயிருக்கேன். கடல் உணவு கொஞ்சம் சேர்க்கலாம். இதோ என் அச்சுவம். அது நன்றாக இருக்கும் பாஸ்தா. பாட்டி, ஆகையால் எனக்கு சில கெட்சப் சேர்க்க வேண்டும். அந்த பக்கம் என்ன? ஏய், நூடுல்ஸ். ஓ, நான் சொல்லக்கூடாத பொழுது. ஓ, இது ஒன்று சேர்ந்து விட்டது. நான் இதை எரியட்டுமா? ஒரு நிமிஷம் காட்டு. எனது உடனடி நூடுல்ஸ் பொட்டலத்தை முற்றிலும் மறந்துவிட்டேன். என் சகோதரிக்காக பேக்கன், ரசம், நீர் சேர்த்துக்கொண்டு ஹூரே, நான் முழுவதும் தயாராக இருக்கிறேன். உங்கள் உணவை அனுபவிக்கவும். இப்போது நாம் காத்திருக்கலாம். ஒரு ஆக்டோபஸ். அது பயமளிக்கிறது. இல்லை, நான் அதை உண்டு பார்க்கவே மாட்டேன். நான் பாட்டியின் ஸ்பெகட்டி சாப்பிட மகிழ்ச்சி அடைவேன். ஆஹா, அடடே, எனக்கு பிடிக்கும். வாவ்! ஓ, நான் எப்போதும் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் முயற்சி செய்ய ஆசைப்படுவேன். இது மிகவும் ருசியாக இருக்கிறது. இது மிகவும் காரமாக தோன்றுகிறது. வருவோம். என்ன என்னக்காக? ஏன்? ஆகவே உங்கள் இறுதி பணியாக சிப்களை தயாரிக்க வேண்டும். பன்னீருவதாக இருக்கிறது. சரியா? கண்டிப்பாக. நம்மில் யாரு வெற்றி பெறும் என்று பார்க்கலாம். செல்லமே, கவலைப்படாதே. உன்னை போதை சீப்புகளை செய்வது எப்படி என்று கற்றுக் கொடுப்பேன். முதலில் அதை தோலுரிக்க வேண்டியதுதான். அதன் பிறகு அதை வட்டங்களாக வெட்ட வேண்டும். எல்லாம் எளிததுதான். பானில் எண்ணெய் ஊற்றவும் மற்றும் சீக்கிரமாக சிப்ஸ் வறுக்கவும். அப்படி என்றால் எளிதாக செய்யலாம். பெர்ஃபெக்ட். நான் இதை செய்ய முடியும். சரியா தெரிகிறது. அப்புறம் என்ன? சரி, இதான். என்னவா? அதை அடிச்சு விடு. நீங்கள் சொடுக்கை நிறுத்துறது யார்? இந்த தென்றல் யாரு? எச்சரிக்கை பேரனே, என் சிப்ஸ் எப்படி இருக்கின்றன பார்க்கலாம். நான் அதை முயற்சிக்கிறேன். அருமை. பார்க்காதீர்கள் பாட்டி, நான் பீட்டா ரொட்டி சிப்ஸ் செய்ய இருக்கிறேன். இதை முக்கோணங்களாக நறுக்குகிறேன். சேர்க்கிறேன் பாட்டி. கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கிறேன். இந்த சிப்ஸ்களை குறுமையாக வறுக்கிறேன். அது அதிசயமாக இருக்கும். சரியாக இருக்கும். முடிஞ்சது. அப்போ நான் சீச வைத்து சாஸ் செய்ய போகிறேன். அதை உருக்கலாம். அதுதான் சரியாக இருக்கிறது. இந்த உணவை அழகாக சேவை செய்ய வேண்டும்.
நான் எலுமிச்சை சேர்த்துக் கொள்கிறேன். பாட்டி, எல்லாம் தீயில் எரிகிறது. சரி, சிப்ஸ் பின்னம் இருக்கிறது. சுவைக்கலாமா? விசித்திரமாக உள்ளது. சரி, நன்றாக சுவையடைகிறது. சிறிது மசாலா தேவை. அருமை. இதையும் குழைத்து விடுகிறேன். ஓ, இது அதிகமாக சுவையாக இல்லை. உண்மையில் மசாலா சேர்ப்பது நல்ல யோசனை. பேரன், என் பேத்தி இந்த சிப்ஸ்களை விரும்புவாள் என்று நம்புகிறேன். நீங்களும் எடுத்துக்கொள்வீர்கள். செல்லம். அக்கா, நான் நினைக்கிறேன் என் அண்ணன் சில்லாக்காரங்களில் அதிகமாக விட்டு போனான். இது கரிந்து விட்டது. நான் அதை சாப்பிட மாட்டேன். எனக்கு சில்லாக்காரங்களை முயற்சி செய்ய விருப்பம். எது அது? எனக்கு இந்த தேர்வு கேள்வி பிடிக்கவில்லை. பாட்டி வெற்றி பெறுகிறாள். இந்த கள்ளங்களை ருசிக்கிறேன். நீங்கள் அதை கேட்டீர்களா? ஓ வரே. நான் துவங்க தயார். உங்களுக்கு பிரச்சனை இல்லை எனில் மகிழ்ச்சியான அதிர்ச்சி. உனக்கு வருந்துகிறேன். எனக்கு இதை வெறுக்கிறது. அவன் காரமானவன். நீ பேசிக் கொள்ளும் போது என்னை ஏதும் செய்து விட்டாயே என்று நினைக்க வைத்து விடுகிறது. கிண்டர் சர்ப்ரைஸ். எவ்வளவு அதிர்ஷ்டம். எனக்கு சாக்லேட் பிடிக்கும். என் கருத்தில் உலகத்தில் சாக்லேட்டை விட ருசிகரமானதா எதுவும் இல்லை. சூசி, உன் வாயை மூடி அங்கே இருந்து விலகு. ஆனால் நான் என்ன செய்வேன்? இந்த காரமான மிளகையை சாப்பிட்டால் எனக்கு பிடிக்கவில்லை. சாக்லேட் எல்லாவற்றையும் சரி செய்யும் மற்றும் இதை இன்னும் ருசியாக்கும். நான் எடுப்பதற்கு ஐயோ, ஒரு நிமிஷம் காத்திரு. நான் அவசரமாக போவதில்லை. எனக்கு ஒரு நல்ல யோசனை உள்ளது. என்ன செய்கிறேன்? நீ சாக்லேட்டை மட்டும் நக்க முடியாது. எல்லாவற்றையும் சாப்பிட வேண்டியது தேவையானது. நீங்கள் எனக்கு அனுமதிக்க மாட்டீர்கள் என்று நான் தெரிந்தேன். சரி, பார்க்கலாம். நான் இதை சமாளிக்கலாம். என்னால் ஒரு வியர்வையும் கூட வராது. ஓஹோ, என்னுள் ஒரு தீப மிரட்சி ஆரம்பமாகிறது. உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு தேவைப்படலாம். நான் இப்போது தடுக்க முடியவில்லை. நான் எரிகிறேன். அந்த சூசி, நீர் மாறி தீ மூச்சிடலாமா? மன்னிக்கவும், என்னை கையாள முடியவில்லை. ஒரு டிபிஆர் கிகானாத சிலபில் என்ன செய்ய வேண்டும்? ஆஃபா, இதை விட்சுட்டி உள்ளது. மிக சந்தோஷம். முடிஞ்சிட்டதா? எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. ஏன் சிரிக்கிறாய் சூசி? உன் முழு முகத்திலும் சாம்பல் இருக்கிறது. இருக்கிறது சிறப்பாக இருக்கும் என நம்புகிறேன். அதல்ல, என் சாக்லேட் இலை உருகிவிட்டது. இது ஒரு விபத்து தான். நீதிமானாக வேறுபாடு என்ன? எதையும் இப்போது சரி செய்ய முடியாது. வாவ், கொடை ஒரு தாக்க முறை. சூப்பர். பாருங்கள், வேறொரு கிண்டர் சர்ப்ரைஸ் இருக்கிறது. இது உண்மை அதிர்ஷ்டம். இதிலிருந்து ஒட்டு காகிதத்தை இப்பொழுது எடுக்க வேண்டும். இப்படி இருக்கும்போது மிக பெரியதாக இருக்கிறது. இப்போது நான் எல்லாவற்றையும் அகற்ற முயற்சிக்கிறேன். இப்போது நான் சாக்லேட்டை சாப்பிடுகிறேன் மற்றும் எனக்கு சிறிது கொடுக்கவும். தயவு செய்து அதன் பரிசீலனையை தேடாதே சூசி. ஒரு சாக்லேட்டை நீதான் சம்பாதித்தாய், மற்றொன்றை நீ பெற மாட்டாய். எவ்வளவு பேராசை! புதிய பானைகள் மிகவும் அருமையாக இருக்கின்றன. அவற்றை ஒன்றாக திரைப்போம். பாருங்கள், இவை பொம்மைகளாக இருக்கின்றன. அழகாக இருக்கின்றது. நான் இதை முதலில் தொட ஆசைப்படுகிறேன். வித்தியாசமாக இருக்கிறது. பொத்தான்கள் அழுத்த முடியவில்லை. எனக்கு எதுவும் புரியவில்லை. இது உண்மையாகவே உடைந்ததா? எனக்கு தெரியவில்லை. மேலும் நெருக்கமாக பார். ஐயோ, நான் இதை தொலைத்துட்டேன். இப்போ ஒரு தொலை இருக்கிறது. இது மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது. மேலும் ஒரு விஷயம், என் போப்பி, இது மிகவும் சுவையாக மக்காக்கி ராய்டு ஊற்று பார்க்கலாம். ஆச்சரியம். இது மாமிர்லேட். அருமை. என்ன ஒரு மனமகிழ்ச்சியான ஆச்சரியம். நிச்சயமாக என் வரிசையையும் சாப்பிடலாம். ஓ, ஒரு நிமிடம். என்ன? நான் முடியவில்லையே. நான் இதை பறிக்க முடியவில்லை. இது மிக கடினமாக உள்ளது. எனது பற்கள் முறிந்துவிடும். ஆஹா, எனது முகம் வலிக்கிறது. அடுத்த முறை நீங்கள் எல்லாவற்றையும் உங்கள் வாயில் இழுக்க மாட்டீர்கள். மன்னிக்கவும், உங்கள் நகைச்சுவையால் எனக்கு கவனம் கலைப்படுத்த நேரமில்லை. சாப்பிட நேரமாயிற்று. ஆம், சாக்லேட் இதை மேலும் அருமையாக ஆக்கியது. தெய்வீகமான சுவை. நான் இதை ஒருபோதும் முயற்சித்ததில்லை. என்ன? எனக்கும் கொஞ்சம் வேணும் மியா. குறைந்தது ஒரு சிறு துண்டு கொடு. இல்லை, ஏற்கனவே தெரிந்து கொண்டேன். எங்கேயாவது உட்கார்ந்து விளையாடி இருக்க வேண்டும். நிறுத்து. எனக்கு ஏதோ உண்டாகி இருக்கிறது என்று நினைக்கிறேன். என் பாப்பரை சாக்லேட்டால் நிரப்ப முடிவு செய்து விட்டேன்.
இதிலிருந்து நல்லதொரு விஷயம் வரக்கூடும் என உறுதியாயிருக்கிறேன். ஹே, எங்கு போகிறாய் சூசி? சாக்லேட் உறையும்படி இதை பிரிட்ஜுக்குள் வைக்க வேண்டும். இதுதான். இப்போது சிறிது நேரம் காத்திருக்கிறேன். ஓ, எனக்கு இது முடிந்தது போல் தெரிகிறது. நாம் அதை வெளியே எடுக்கலாம். ஆச்சரியம், சாக்லேட் பிடித்து விட்டது. விரைவில் நான் இதை சுவைக்க முடியும். நீங்கள் எங்கு சென்றீர்கள் சூசி? இப்போது நீங்கள் ஒவ்வொன்றும் புரிந்து கொள்வீர்கள். நான் என் பாப்பிட்டை சாக்லேட் வைத்து ஃப்ரிட்ஜில் வைத்தேன். நான் என்ன பதக்கம் கிடைத்தது பாருங்கள். அது நன்றாக உள்ளது. மேலும் சாக்லேட் சேர்க்கலாம் என்று நான் நினைக்கிறேன். சரி, இதை நமக்கு சுவைக்கும் நேரம். இது மிகவும் நல்லதாக இருக்கிறது. சாக்லேட் வாய் பற்றி செல்கிறது. என்ன இது அற்புதம் என்பதை இன்றி எனக்கு சந்தேகமில்லை. எனக்கும் உபயோகிக்க கொடுக்கிறாயா? நீ கொடுக்க மாட்டாய் என எனக்கு தெரியும். கஞ்சம் சாபம். சரி, கேட்காதே. என் வழியிலேயே நான் எடுத்துக்கொள்கிறேன். மன்னிக்கவும் சூசி, இப்போது இந்த பாப் என்னுடையது. இந்த எல்லா அழகான பொத்தான்களும் மீண்டும் மீண்டும் அழுத்துவதற்கு ஒன்று மிகவும் போதை பெறுவது போல் இருக்கிறது. விரல்கள் தானாகவே அதை நோக்கி செல்கின்றன. உண்மையில் மற்றவர்களின் பொருட்களை எடுத்துக்கொள்வது தவறாகும். அதனை உடைக்காதீர்கள். அதை எனக்கு கொடுங்கள். கொடுங்கள். என்ன செய்தாய் மியா? நாங்கள் அதை கிழித்து விட்டோம். ஓ, சூசி, எங்க இருக்கிறாய்? எல்லாமே சரியாக இருக்கிறதா? ஜிமிக்கி அரச குடும்பத்தைச் சேர்ந்தது. ஏய், நீ அதை எடுத்தே ஆக கூடாது. இதற்கு முழுமையாக நீயே காரணம். சரி, பாதி நல்லதே. எப்போதாவது உன் சொல் சரியே இருக்கலாம். இது வேலை செய்கிறது. இதை திறப்பதற்காக நான் காத்திருக்க முடியாது. அப்படியா? திற. அது மக்காச்சோளம் தானா? என்ன, உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும். பார்க்கலாம். குச்சி மீது ஐஸ்கிரீம். நீ சொன்னது சரியா இருந்தது. ஓ, வாழ்க்கை ஏன் இவ்வளவு அநியாயமாக இருக்கிறது? நான் உங்களது இடத்தில் இருக்க விரும்புகிறேன். நான் உங்களை குணப்படுத்துகிறேன். நீ என்ன வித்தை? அப்போது இது வேடிக்கையாக இல்லை. எனக்கு பொறுத்தவரை மிகவும் வேடிக்கை. நான் சில நேரம் மக்கனம் இருப்பது விரும்பினேன். வா, ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. இது சாக்லேட்டுடன் சிறப்பாக செல்கிறது. இது உண்மையான பாப்சிகளாக மாறிவிட்டது. அதை நான் சுவைக்க விரும்புகிறேன். உங்கள் உதவியின்றி அதை செய்ய முடியும் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இது மிகவும் நல்லது. சாக்லேட் அழகு நேரும் ஐஸ்கிரீம் சாப்பிடுவதற்கான ஒரு மாஸ்டர் கிளாஸை நான் வழங்கலாம். நான் இதனை உன்னை விட அதிகமாக சாதித்திருப்பேன் என்று நினைக்கிறேன். தெய்வீகம். இங்கே ஜாகம் குளிர்ந்து விட்டது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நான் அசைய முடியவில்லை. ஹே, உனக்கு என்னாச்சு மியா? விசித்திரமாக இருக்கிறது. எந்த பதிலும் இல்லை. அவர்கள் உறைந்து போய்விட்டார்களா? சரி, அப்படி இருக்கிறது. சுவை. நான் இறுதியாக பல்லை கத்த ருசிக்க முடியும். என்னை யாரும் நிறுத்த முடியாது. அதை பார்க்க அருமையாக இருக்கிறது. இனிமேல் நம்பிக்கை வையுங்கள். ஆம், நான் ஐஸ்கிரீமும் உங்களைப் போலே நல்லா சமாளிக்க முடியும். நீ எங்கிருந்தாவது என்னிடம் அதை பெறுவாய். நான் நினைத்ததா அல்லது நீ ஏதும் சொன்னாயா? மன்னிக்கவும் மகனே. சரி, நான் உன்னை குளிர்ச்சியை நீக்கும் சுவை கேஸ் பர்னர் இதற்கு உதவும் என்று எனக்கு நிச்சயம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் மியா? அது மெல்ல மெல்ல சுகமாகி இருக்கிறதா? ஓ, நான் மீண்டும் நகர முடிகிறது. இது எவ்வளவு நன்றாக இருக்கிறது. நன்றி சூசி, நீ என்னை காப்பாற்றினாய். ஓ இல்லை, என்னுடைய ஐஸ்கிரீம். நீ அதை சாப்பிட்டாய். இதை எனது உதவிக்கு ஒரு சிறிய விருதாக கொண்டாடலாம். ஓ, அப்படியா? அப்படியானால் நீ அதை தூர்வெறும் கொழுக்கும் சாப்பிட வேண்டும். ஏற்கனவே சார்லட் அதை ருசிக்கிறதற்காக சுவையாக இருக்கும். இப்போது நாம் பார்ப்போம். இதுவரை அது அவ்வளவாக கெட்டதாக இல்லை என்று தோன்றுகிறது. ஆனால் இப்போது இது மோசமாகிறது. முழு சுவையையும் நான் உணர்ந்தேன். நீ என்ன செய்ய போகிறாய் சூசி? கார்ன் கொண்டு ஏதாவது சமைக்க முடியும் என்று நினைக்கிறேன். இதற்கு நீங்கள் மகான் போன்றவர்களை சந்திப்பீர்கள். எதையும் விசாரிக்கலாம். ஆனால் உனக்கு எண்ணெய் சோம்பு எதற்கு வேண்டும்? இன்னும் புரியலையா? எனக்கு வெண்ணெய் பொரி புடவைய செய்ய வேண்டும். முந்திரிக்காய் கடல் நன்றாக சூடுபடுத்தப்பட வேண்டும். ஓ, அவைகள் என் முகத்துக்கு நேராக பறக்கின்றன. இதை பாணாக்கவில்லை. சரி, இதோ அது. எப்படி குளிராக இருக்கிறது. இது ஒரு பெரிய நான் உங்களை தெரிந்த மதிப்பீடு. ஏதாவது மாற்றம் செய்ய நினைக்கவில்லை. அதிகமாக பிடிக்கும். சாக்லேட் மேல் பூச்சி இல்லை, ஆனால் அதை இப்போது சீர் செய்வேன். என்ன அழகு. சாக்லேட் சரியாக பொருந்துகிறது. எப்போது என் உணவாக முற்றிலும் தயார். அந்த சுவை அருமையாகவும் இருக்கிறது. நான் இன்னும் மேலும் மேலும் விரும்புகிறேன். சூசி, நாம் நெருக்கமான நண்பர்கள் என்று எனக்கு நினைவூட்ட விடு. எனவே நான் உனக்கு குடிக்க போகிறேனா? சரி, இது பிடி. ஆனால் நீ மெய்நிலை முனையத்தை கடந்தும் எரிகிறாய். நன்றாக இலக்கு வைத்து படி. நான் எதையும் பிடிக்க முடியாது. மன்னிக்கவும், என் பார்வை மோசம் உள்ளதே. நீங்கள் முயற்சிக்கவே இல்லை.
மூட்கை பதிவுகளுக்கு உடனடியாக. எவ்வளவு அருமை! இது தரமாக இல்லை. எனது கருத்தில் எல்லாம் சரியாக தான் உள்ளது. எனக்கு பாப்கார்னும் உனக்கு பக்கெட்டும். அருமை. இந்த முறை நான் முதலில் இருக்க விரும்புகிறேன். ஆம், வாவ், கோகா கோலா, வாவ், இது நிச்சயமாக இருக்கிறது. நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி. என்னிடம் என்ன இருக்கிறதோ என்று நான் நினைக்கிறேன். பூரோகோலி, அது வேண்டாம். நான் கோகா கோலா விரும்புகிறேன். தோல்வியர், சகிக்கவும். ஏன் நான் உன்னை ஏய்ப்பதில்லை. என் வெற்றியில் மகிழ்கிறேன். சாக்லேட்டுடன் கோலா குடிப்பதை நினைத்து மகிழ்கிறேன். நேரத்தை வீணாக்க வேண்டாம். ஆமாம், முயற்சிக்க காத்திருக்க முடியாது. என்ன ஒரு புத்துணர்வான சுவை. சூப்பர். இப்பொழுது சாக்லேட்டுடன் அதை குடிக்க நேரம். சரி, பார்க்கலாம். அரே, பாட்டில் மீண்டும் நிரம்பி இருக்கிறது. ஏன் ஒன்றும் காலியாக வரவில்லை? பானம் மிகவும் கெட்டியாகிவிட்டது போல் இருக்கிறது. கவலை இல்லை, அதை நீட்ட முயற்சி செய்கிறேன். இதற்கு எனக்கு போதுமான வலிமை இருக்கிறது. என்னாச்சு? அது தவறியது. என் வாய்க்குள் இல்லை. என் முகம் அழுக்காகிவிட்டது. நீ எவ்வளவு அலட்சியமாக இருக்கிறாய். சரி, இது அனைவருக்கும் நடக்கும். பரவாயில்லை, இது மிகவும் அருமை. கடைசி சொட்டுக்கெல்லாம் நான் விழுங்க தயார். வாவ், இது உண்மையிலேயே மதிப்புள்ளது போல தென்படுகிறது. எனக்கு கொடுங்கள். ஓ இல்லை, உங்களிடம் ப்ரோக்கோலி இருக்கிறது. போங்கள். எனது தோல்வியை நினைவூட்டியதற்கு நன்றி. என்னால் மறக்க முடியாது. மிகவும் துர்நாற்றம் அடைந்துள்ளது. இந்த கொடிய நாற்றத்தை அழிக்க நீங்கள் அவசரமாக அதில் சாக்லேட்டை ஊற்ற வேண்டும். இந்த சூழ்நிலையில் இதுவும் உதவவில்லை. இது வெறுமனே அருவருப்பாக இருக்கிறது. நான் எந்த விவரணமும் சேர்க்க மாட்டேன். இதை யாருக்கும் சாப்பிட சொல்ல மாட்டேன். என்னிடம் அழுத்தம் கொடுக்க தாய்க்காதுங்களே. நீங்கள் தான் முடிக்க வேண்டியிருக்கும். ஹே, நீங்கள் அழுத்தம் தரினால் சரி. ஆனால் நம்புங்கள், இதிலிருந்து நல்லது எதுவும் வராது. அம்மா, இது என் வாயின் உள்ளே வைக்க பயமாக இருக்கிறது. விரைவில் செய்துவிட்டேண்டுமோ? இப்படி செய்தால் இது அசிங்கமான ருசியாக இருக்க வாய்ப்பு இருக்காது. இல்லை, இன்னும் நான் அதை ருசிக்க முடிகிறது. இன்னும் நிறைய இருக்கிறது. ஆகவே இதை முடிக்க நிறைவாக செய்ய வேண்டும். நேரம் இருக்கும்போது எனக்கு சூசியின் மீது கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது. ஆனால் அதுவே நீ எனக்கு வேண்டாத விஷயங்களை செய்ய வைக்க உதவுவதால் நிறுத்துவதில்லை. இதுவே நியமங்கள். முடியாததை நிறுத்து. அதுதான், அது கடைசி துண்டு. சந்தோஷமாக உள்ளாயா? வாவ், நீ யானை நீர்க்குதிரை போன்ற வயிறு கரைத்தை கொண்டிருக்கிறாய். ஓ இல்லை, ஏதோ. நிறுத்து. சுழி, காற்றை பாழாக்காதே. சுதந்திரமாக இருக்கிறான். அன்ஷியோ, அது நிச்சயமாக வேண்டும். ரேமி, நான் ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஹலோ, சொல்ல மாட்டேன். இல்லை, இதோ உங்களின் ஆர்டர். மகசாவால் பெரிதோ. கொஞ்சம் கனமாக இருக்கிறது. அவள் தனக்காக என்ன வாங்கினாள்? நான் சரியே இருக்கிறேன். உங்கள் பணத்தை கொண்டு நான் எனக்கு ஒரு புதிய படுக்கை வாங்கினேன். இப்போது தானாகவே அதை ஒன்று செய்ய போகின்றேன். நான் பெட்டியில் இருந்து வெளியே வர வேண்டும். இதோ, எனக்கு சீக்கிரம் ஒரு பச்சை படுக்கை இருக்கும். ஒரு அசத்தலான புதிய கட்டில். இது ரகசிய அறையை போன்றதாக இருக்கும். ஆமாம், இறுதி முடிவை பார்ப்பதற்கு காத்திருங்கள். என்ன? ஹே, நானும் ஒன்றை விரும்புகிறேன். பின்னர் நான் எனக்காக ஒரு புது படுக்கையை வாங்கிக் கொள்கிறேன். அது எனக்கே. தயவு செய்து உள்ளே வாருங்கள். இதோ உங்கள் பணம். உலகில் மிகச் சூப்பரான படுக்கையை எங்களுக்கு அமைத்து விடுங்கள். ஒரு நொடியில் எல்லாம் தயாராகிவிடும். வா, இது ஒரு விஷயம். உங்களுக்கு பிடிக்கிறதா? ஆம், அருமை. அதை செய்ய முடியாது. சூப்பர், நாம் ரெடியாக ஆல்மோஸ்ட் இருக்கிறோம். ஹே, வேஷம் போடாதீங்க. வாங்க மேடம்னு. இத பாருங்க, ஒரு சூப்பர் ரிச்சும் சூப்பர் சீக்ரெட் ரூமுக்கு வரவேற்கிறோம். இதுதான் ரோ. உங்களை பார்த்தேன் கீழே. பைகரே. சரி, பெரியப்பா. போகிறேன். என் படுக்கை இப்போது எம்மி முன்னால் நல்லது.
அது சரி, எனக்கு அவசரமாக சில திரைகள் தேவை. ஒரு நிமிஷம் தின்னு. இதுவும் செயல்படும். என் ரகசிய அறையை அலங்கரிக்கும் நேரம். இப்போது நான் சுவற்றுகளை வரைகிறேன். நான் கார்ட்போர்டிலிருந்து ஒரு மலரை வெட்டப் போகிறேன். மீண்டும் தொடர்கிறோம். ஆம், எனக்கு கட்டாயமாக பெயிண்ட் வேண்டும். மேலும் ஒரு தூவல் கற்சிட்டும் வேண்டும். இது மிகவும் அழகாக இருக்கும். அது உறுதியாகவே எனக்கு தெரியும். நடுவில் மஞ்சளாக வண்ணம் தீட்டுகிறேன். மலர் இதழ்கள் வெள்ளையாக இருக்கும். நான் இது எல்லாவற்றையும் ஏனாலவே செய்கிறேன். இது ஏற்கனவே நல்லபடியாக உள்ளே உள்ளது. அவள் என்ன செய்கிறாள் பார்ப்போம். இங்கே எனக்கு சில குப்பைகள் உள்ளன. ஆனால் ஒரே நிமிடம், இவற்றிலிருந்து ஏதாவது செய்யலாம் என்று நினைக்கிறேன். பார், இது ஒரு செல்லாக இருக்கும். என் சிறந்த சிறிய செடியுக்காக. இதையும் நான் என்னால் செய்தேன். சரி, பார்ப்போம். ஓ, மேற்கூறிகள் மிகவும் சத்தமானவை இல்லை, ஆனால் அதிலிருந்து நகைச்சுவையான கல்லை உருவாக்கலாம். அருமை இல்ல. ஓ, அரசு. இது மிகவும் சிறந்தது. எனக்கு ஒரு நிமிடம் கொடு. ஹூ, கிட்டத்தட்ட முடிந்துட்டது. வணக்கம். ஓசி எனக்கு தெரியும். ஒரு நிமிடம், நான் ஹெம்லாக் செய்வேன். ஹோ 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 ஹோ. இது மிகவும் குளிரானது. வணக்கம். நன்றி. எப்படி இருக்கீங்கள் நண்பர்களே? வந்து பாருங்கள். இன்றைக்கு ஒரு ஸ்பிரின்டர் ஏற்பாடுகளில் இருக்கிறேன். ஹாய் பெண்களே, நான் இங்கே. ஹலோ ஹலோ. இங்கே போய் வருகிறேன் பெண்களே. இது வாலியர் ரைஸ் ப்ரிஃபர் இப்போடுங்க. நல்லது. ஹலோ வாருங்க. அம்மா, வேண்டாம். என்ன? ஏன் அங்கே நம்ம டான்ஸ் செய்யலாம்? ரொம்பம் ஜா என்ன பார்ட்டிக்கு அழைக்கல. சரி, பரவாயில்ல. நான் என் பாட்டியை ஏற்பாடு பண்றேன். இந்த சூப்பர் சின்னம் எனக்கு தேவை. முதலில் ஹே டான், கோக் பாட்டில். அவை நிறைய இருக்கின்றன. இங்கே நான் அவற்றிலிருந்து குளிர்ச்சியான ஒரு மேஜையை செம்மையாக்கலாம். ஒரு நிமிடம் காத்திருங்கள். நீங்கள் ஒரு மாய மாற்றத்தை பார்க்க போகிறீர்கள். நன்று, நான் என் பிடித்த கரடியை வைக்கலாம். உங்களை ஒரு வசதியான நண்பராக மாற்றுங்கள். மற்றும் ஏதேனும் இனிப்புகளை உங்களுக்காக எடுத்துக்கொள்ளுங்கள். அவை மிகவும் சுவையானவை, ருசியானவை. மேரி தனக்கே ஒரு பார்ட்டி நடத்துகிறாளா? ஏய், என்னுடைய பார்ட்டி தான் சிறந்ததாக இருக்க வேண்டும். பாடலாம். பாதுகாப்பு, உடனடியாக வாருங்கள். இடத்தில் வன்முறை வருகிறது. நான் சத்தம் போடுகிறேன். அமைதி. வணக்கம். என்ன நடந்தது? என்னை பிந்தி ஆடரவும் அவர்கள் ஒரு பார்ட்டி நடத்தியுள்ளனர் மற்றும் அது மிக கடுமையாக இருக்கிறது. அது என்னை கவலைக்கிடமாக வைக்கிறது. எந்த சத்தமும் செய்யாதீர்கள். சந்திப்போம். சாந்தமாகுங்கள். நான் உங்களுக்கு சில பணம் தரட்டுமா? நான் செல்றேன். என்ன செய்ய வேண்டும்? கார் எனக்கு உதவவில்லை. நான் இந்த பிரச்சனையை எனக்கு சுயமாகவே தீர்க்க வேண்டும். எனக்கு ஒரு சிறந்த யோசனை கிடைத்துவிட்டது. நான் ஒரு பெரிய பலூனை உருவாக்கப் போகிறேன். அந்த பல் வடிவங்களை அழகாக அலங்கரிக்கிறேன். அப்போ ஒரு சூப்பர் டிஸ்கோ பந்து கிடைக்கும்.
நான் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. எல்லாவற்றையும் பலூனில் ஒட்டி விடுகிறேன். ஒரு சில வினாடிகள் மற்றும் பூமியிலிருந்து பனிப்பொழிவு. இது திரைப்படம் அழகானது. இப்போ என்னால் சத்தம் போட நேரம் வந்துட்டது. என் நண்பா, வாங்க நடஞ்செய்யலாம். என்ன செம்ம போகலாம். ஏய் ஹாய் மேரி, கட்சியில சேர முடியுமா? செம் அது மிகவும் யார் இதுல இருக்காங்க? யார் இதுல இருக்காங்க? என்ன எலியை கண்டு பயந்து விட்டாயா? பயப்படாதே குட்டி. எம்மா உன்னை தொடமாட்டாள். என் ரகசிய அறைக்கு வா. நீ என்னோட வாழப் போகிறாய். நான் உனக்காக போர்ட்டால் ஒரு வீடு கட்டுவேன். நன்றி. ஒரு வினாடி காத்திரு. இதை செய்து விடலாம். பின்னர் நான் கைவரிசாயிலிருந்து திரைகள் உருவாக்குவேன். அதில் கையொப்பம் இடவே கூட மறக்க மாட்டேன். வரவேற்கிறேன் எனது புதிய நண்பரே. நீங்கள் அங்கே சீராக உள்ளீர்களா? உங்களுக்கு இது பிடிக்கும் என்று நம்புகிறேன். ஆஹா, நான் எந்த பிழையும் செய்தேன் என்பதால் எலியை விரட்டினேன். அதற்கு வருந்துகிறேன். நானும் ஒரு செல்லப்பிராணி வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஹலோ, நீங்களே உதவ விரும்புகிறீர்களா? ஆஹா, அவர்கள் அங்கே உள்ளனர். விசித்திரமானது. யாருமில்லை. அண்ணான் இருக்கிறாய். வணக்கம் அழகே, நம் நட்பு தொடங்கலாம். இங்கு வாருங்கள். இது உங்கள் புதிய வீடு. நல்லது. என் பெயர் எம்மா. உங்களின் முடியை சீவக்கச் செய்யுங்கள். நான் உங்களை மிகவும் அழகாக காண விரும்புகிறேன். நான் உனக்கு ஒரு பொன்னல் வட்டை கொடுக்கிறேன். மேலும் அதுவெல்லாம் அல்ல, ஒரு பொன்னெலும்பு. நீங்கள் இதை போல விரும்புகிறீர்களா? ஆமா போல இருக்கா? என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய்? நிறுத்த. இல்லை இல்ல 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 இல்ல, அது வேண்டாம். நீர் சண்டையிடக்கூடாது. ஒரு நிமிடம். எனக்கு தோன்றுகிறது அவர்கள் நண்பர்கள் ஆகிவிட்டனர். நல்லது, நாமும் அப்படித்தான். ஹூரே! இப்போது ஆனால் வாஃபிள்கள் வேணும். நீங்க அவத்தை எனக்காக செய்வீங்களா? ஆமா, பாபிள்ஸ் தொடங்குவோம். எனக்கு ஜெல்லி தேவைப்படும். இருக்கிற பாத்திரத்தில் சூடான நீரை ஊற்றவும். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொள்ளுங்கள். முழு திரளாக ஒட்டுகிறது. இப்பொழுது நாங்களுடைய வலிமையான இரும்பை எடுத்துக்கொள்கிறோம். நன்றி. ஆமாம், இல்லை, இது பொருந்தவில்லை. ஆனால் சிலிகான் அச்சு சரியாக இருக்கிறது. நம் ஜெல்லியை ஒருங்கிணைப்புக்குள் ஊற்று. அந்த மாதிரியே. உனக்கு என்ன தோணுது பாட்டி? அறிந்த ரெசிபி. நான் அப்படி சொல்ல மாட்டேன். நான் அருமையான ஜெல்லி வெஃபில்ஸ் தயாரிச்சிருக்கிறேன். இது கண்டு பாருங்கள். வாவ், இது உண்மையிலேயே ஆர்வமூட்டுவதாக இருக்கிறது. இப்போது மிகவும் ஆர்வமூட்டும் பகுதி. எனக்கு நிறமயமான சாக்லேட் தேவை. அந்நிய கமெண்ட்ரியில அதை பாகமாக்குகிறோம். ஸோ நம்ம அனைத்து பச்சை சாக்லேட்டையும் உருகிய பிறகு நாங்கள் வாப்பிளை அதில் மூழ்க வைப்போம். நாலிஸ் முழுத்து மேக்ஸ் அல்ல, அதை தட்டில் வைக்கிறோம். ஓ, பெட்சிந்தட்டு ஹல்க வெட்டுமென்று எனக்கு தெரியும். உட்கார்ந்துள்ள ஆர்ப்பு சாக்லேட்டை எடுத்து சாக்லேட் துளிகளை வெளியே எடுத்து விடுகிறோம். அதுவே இப்போது இது ஒரு தர்பூசணியை போன்றே காணப்படும், ஏனெனில் இது விதைகளை கொண்டிருக்கும். பாருங்கள். ஆமாம், இது அருமையாக நைத்தா. அருமையாக இருக்கிறது. சோவியன். ஓ
ஆனால் நான் அவளுக்கு பாரம்பரிய வாக்கில்சை செய்வேன். அவை அவளுக்கு சுவையாக இருக்கும். நான் ஏற்கனவே மாவை தயார் செய்து வாக்கில் இரும்பில் ஊற்றி உள்ளேன். ஆனால் வெறும் ஒரு பாதி. இப்போது எனக்கு கேயா தேவைப்படும். அதை மீதமுள்ள மாவில் ஊற்றவும் மற்றும் சாக்லேட் மாவை விழுப்புறம் மற்றொரு பாதியிலும் ஊற்று என்று சாக்லேட் மற்றும் வெனிலா வேஃபில்ஸ் ஆன பின் நமக்கு கிடைக்கும். அதை அப்படியே மூடுவோம் மற்றும் குளிர்ந்தது என்ன என்று காத்திருப்போம். சமையல் கலைஞன் என்ன பார்க்கிறாய் பாப்? இப்போது நாம் மற்றதிலிருந்து வாட்டல்களை எடுத்து வருகிறோம். ஓ ஆஹா, என்ன நண்பர் கிரான்சி. ஓ பாட்டி, அது ஆச்சரியம். நன்றி செஃப். இப்போது வாட்லை தட்டு மீது வைத்துவிட்டு அதற்கு மேலாக தேன் ஊற்றுகிறோம். இப்ப நாம் ஸ்ட்ராபெரிகளை பரப்பலாம். அது வேறானதாக இருக்குது. உங்களுக்கு ஸ்ட்ராபெரிகள் வேணுமா? நான் தானே அதை வளர்த்தேன். ஓ ஆம் டானி, நீங்க கொஞ்சம் வேணுமா? ஓ மற்றும் இந்த மிருக நாய் பல்வேறு திசைகளில் பறக்கின்றது. அந்த மூட்டு காயப்படுத்துது. நன்றி பாட்டி. மிக்சரை அப்புறப்பட்டு மா தயாரானதை போன்றிருக்கிறது. அதை உலர் இரும்பில் ஊற்றுங்கள். ஆய்க்கணும். அப்படியே நான் ஒரு டோனட் வாய்ஃபிள் செய்ய முடியும். அசிங்கமாக இருக்கிறது. அடடே, அது ஒரு வாய்பிள். ஒரு டோனட். ஓ சரி சோபி, வருகிறேன். மீண்டும் முயற்சி செய்து பாரு. வா குட்டி. வாவ், நீங்கள் அனைவரும் என்ன வாட்டன் வாப்பிள்கள் செய்தீங்களா? சரி, கிட்டத்தட்ட. உள்ள என்ன இருக்கிறது என பார்க்கலாம். அது என்ன? ஒரு டோன்ட். சுவாரஸ்யம். இத பார்க்கலாம். வாங்க, இது டோனட்டை போல சுவையுது. என்ன நடக்குது இங்க? நான் வாப்பிள் வேண்டும்னு நினைச்சேன், ஆனா இது ருசியா இருக்குது கூட. வா, அது என்ன அழகு, என்ன ஹியாங். ஸ்ட்ராபெரிஸ் வாப்பிள்ஸ் மற்றும் இது சாக்லேட் மற்றும் வனிலாவும் சுவையா உள்ளது. ஓ ஆமா பாட்டி, இது என்ன ரொம்ப கவருகுது. ரொம்ப நன்று. இப்போ அது என்ன ஜெல்லி வாப்பிள்ஸ் பார்த்ததில்ல. அவத்தன் ரொம்ப சுவாரஸ்யமா உள்ளது. இது ருசியா உள்ளது. குளிர எனக்கு பிடிச்சு. ஆனா யார் வெற்றி பெற்றார்? சிந்திக்க ஒரு நிமிஷம் தேவையா உள்ளது. எனக்கு ஸ்ட்ராபெரி அதிகம் பிடிக்கும் போல இந்த வாஃபிள்கள் வெற்றி பெறுகின்றன. ஓ ஆம், நான் உனக்கு சொன்னேன் தான் இந்த நிகழ்ச்சியில் முதன்மையாக இருக்கும். நான் என் வரைதலை இப்போதே முடிக்கிறேன். அப்படியே நான் செம்முருக்கு முட்டை வென்றேன். இது கடினமல்ல. நீங்கள் இப்போது தொடங்கலாம். பாருங்கள், அது ஏன் வேலை பண்ணல? பாருங்கள், தாக போவோம். ஓ, முட்டைகள் எல்லாம் உடைந்துள்ளது. ஓ, இனி சிக்கலான முட்டை கொண்டு செய்யக்கூடாது. ஓ, அது சரி. நான் யூசோப்பியின் விருப்பு இனிப்பு. அவர் மால்மெல்லோவை விரும்புகிறார். அது உருகியதும் முட்டை வெள்ளையை போன்று தோற்றம் பெறும். சரி, இப்படி இந்த ஏர் ட்ரையரை தொடங்குவோம். சிறந்த வேலை. இப்படி எனக்கு ஒரு மஞ்சள் செய்தானோ. சரி, அது மஞ்சள் ஓகா டூக்கான்னு இருக்கும். சரியானது. பாருங்கள், இப்பொழுது நான் சில உப்பு தூள்களை சேர்க்க மறக்க மாட்டேன். சூப்பர். ஓகே, டானியின் உடைந்த முட்டைகள் சமைப்பது எளிது. இது உண்மை. நான் உங்களுக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸை காட்டலாம். நாங்கள் ஒரு குஞ்சு பன்றியின் உதவியுடன் முட்டையை ஓர்பங்களில் உடைத்து கீழே வெள்ளை மற்றும் மஞ்சளை பிரித்து காட்டுவோம். அனைத்து மஞ்சள் முக்கியமானது. தனித்தனியாக கிண்ணத்தில் இருக்க வெள்ளைய ஆரத்தை 2 கிண்ணங்களில் ஊற்றி ஒரு கிண்ணத்தில் சிவப்பு நிறத்தை சேரும். பிறகு மற்றொன்றில். ஐயா, பேர் நாம் எல்லாத்தையும் கலக்குறோம். நீங்களே உங்களின் கரு மஞ்சள் பாகத்தையும் அடிக்கணும். கண்டிப்பாக. அதுக்காக நான் இந்த கவரையை எடுக்க போறேன். ஓ, பொருத்தமானது. ஆம், இப்போது நம்ம கரு மஞ்சளை பானனில் ஊற்றி அதை சமைக்க காத்திருக்கிறோம். அதுக்கு பிறகு அதை மடித்து உருளையாக சுருட்டி பாதி பிரட்டகத்துக்கும் பச்சை புரதத்தை ஊற்றுகிறோம். சிவப்பையும் ஊற்றி விடுகிறோம். பாருங்கள், இப்போது நமக்கு இந்த நிறமுள்ள சுருட்டு கிடைக்கும். அதுக்காக தோன்றலாம் வெட்டணும் இல்லையா? ஓஹா, ஷோபி ஃபில்ச்சியா இருப்பார். பாட்டி மீண்டும் தூங்கிட்டார்.
எழுந்திரு. நம்பத்தகுந்த விருப்பத்தை பயன்படுத்துவோம். சிறிது சத்தம். வா நமக்கு என்ன அது என்ன எங்கே என்னால் கண் மூட முடியவில்லை. நான் மிளகாய்க்கு நறுக்கி போட்டேன். இப்போது மிளகாய்களை எல்லாம் பாத்திரத்துல வையுங்கள் மற்றும் நிச்சயமாக ஒவ்வொரு மிளகாயிலும் முட்டைகளை உடையுங்கள். ஓ தயார். இப்போது நமது கலவையை தட்டில் திருப்புவோம். ஆஹா அபாரமாய் உள்ளது. நான் ஏற்கனவே ஒரு தட்டில் தயார் செய்துள்ளேன். சாப்பிடத்தை ஏவுங்கள். சோபி எனக்கு இன்னும் பசிக்குது. அது என்ன? எனக்கு பிடிக்கவில்லை. காய்கறிகள் சரி முயல்வோம். அருவருப்பு. இப்போ இந்த வண்ண ரோல் முயற்சித்து பார்க்கலாம். இது நல்லா உள்ளது. சுவைய மதிப்பீடு செய்யலாம். ஓ மை காட், இது ரொம்ப ருசியாக இருக்கிறது. அப்படி ஒரு கடைசி பொரித்த முட்டை இருந்தது. இப்போது இது இனிப்பான திரும்பி தேங்கிய முட்டைகள். அற்புதம். ஆஹா கூட போட்ட ராக்ஸ் சூப்பர். நானும் மிகவும் பிடிக்கும். இன்னொரு முயலலாம். அது என்ன? மஞ்சள் சிற்றுண்டி செலந்திக்கு செய்யப்பட்டது. கமல், நான் சில குமிழிகளை ஊதலாம். மேலும் மிகவும் இனிய சில்லறை முட்டைகளை விலைவாசிக்கிறேன். ஜிம் நம்பர் கேட்டாயா? நான் வெற்றி பெற்றேன். இது ஜாம்பியன். இந்த முறை எதையோ சுவாரஸ்யமானதை காண போறோம். இது மில்க் ஷேக். சுட வேண்டும், சீக்கிரம் செய். அது எவ்வளவு எளிதானது. எனக்கு பால் தேவையில்லை. நான் ஃபாண்டாவை பயன்படுத்துவேன். எனக்கிட்ட நிறைய சுவைகள் உள்ளன. முதல்ல ஐவ்ஸ் மாத்திரை எடுத்துக்கொள்வோம். அடடா, இப்போது நாமெல்லாம் வெவ்வேறு சுவைகளில் உள்ள ஃபேண்டா ஒன்றில் ஊற்றுவோம். ஒவ்வொரு மாத்திரையிலும் வெவ்வேறு சுவை இருக்கிறது. இப்போது நான் ஐஸ் உறைய விரும்பும் சூப்பர் குளிர் ஃபேண்டா தேவை. இங்க இதுவா இருக்கு. என்னுள்ளே அண்டார்டிகா வண்டி இருக்குது. சகோ இந்த குளிரை ஊதி விடுவோம். எல்லாம் உறைந்து விட்டது. சோ பெரிய உயரமான கண்ணாடியில பணியாக அமைத்து அதை ஸ்ப்ரைட்டால நிரப்புங்கள். பறவைகள். ஓ இந்த வண்ணங்களை பாருங்கள். அது மிகவும் அழகானது, சுவை மிகுந்தது. ஆமாம், இதோ ஒரு ஸ்ட்ரா. அடி இனிப்புள்ளே, அதுதான் நீ பெறுவதற்கு. நானும் காய்கறி ஸ்மூத்தி ஒன்றை தயாரிக்கிறேன். அனைத்து விதமான பயனுள்ள காய்கறிகளையும் ஜூஸரில் போடுகிறோம். இது ஆரோக்கியமானதாக இருக்கும். புரோக்கலிஹூ, கேரட். இப்போது எனக்கு முழுவதும் புது துருவிய காய்கறி ஜூஸ் உள்ளது. எனக்கு ஒரு மாம்பழம் தான் தேவையாக இருக்கும். அதிலிருந்து ஒரு துளையை வெட்டி காய்கறி ஜூஸை சைடு பக்கத்தில் ஊற்றுங்கள். ஓ, இது அழகாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது. இது மிக சுவையாக இருக்கும். ஸ்ட்ராயிடவும் மீதியதை டம்ளரில் ஊற்றவும். டேனி, நீ குடிக்க வேண்டியதுதான். முயற்சி செய். சரி பாட்டி, நான் தலை நடத்துவேன். என்ன நேர் என்று விரும்புகிறேன். அழறு ஆப்பு, எவ்வளவு கேவலம். ஆனால் ஷெஃப் என்ன பண்றார் பாருங்க. ஓ, இன்னொரு மாஸ்டர் கிளாஸ் கத்து தர போறேன். நான் உண்மையான மில்க் ஷேக் செய்வேன். ஒரு மிக்சரில் நான் அனைவரையும் அனுப்பினேன். ஐஸ்கிரீம், நீலப்பழம், சர்பத்து, எரணியாழ்ஸ். நான் இளஞ்சிவப்பு நிறம், இளஞ்சிவப்பு ஐஸ்கிரீம், ராஸ்பெர்ரி பழம் மற்றும் இளஞ்சிவப்பு சர்பத்து பயன்படுத்துவேன். எல்லா இடத்திலும் சாறு சேர்ப்பது மட்டுமே மீதமுள்ளது. மற்றும் கலப்பிகளை ஆன் செய். ஆமாம், அவை ருசியா இருக்க வேண்டியதுதான். மில்க் ஷேக்களை கண்ணாடி குவளைகளில் ஊற்றி முட்டைப்பு ஒயிட்ஸ் கொண்டு அலங்கரிக்கவும். நிறங்களை குண்டுகளை கொண்டு தூவவும் மற்றும் மூடியால் மூடவும். முழுவதும் காஃபி ஷாபில் தான் போல் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. சாஃபி அவற்றை வைப்பார் மற்றும் 2 மில்க் ஷேக்குகளை ஒரே நேரத்தில் முயற்சிப்பார். பார்க்குறீங்களா? அழகாகவும் பயனுள்ளதாகவும் இருக்குது. நல்லா செய்தையே காதலியே. வாருங்கள், அது முயற்சி செய்ய வேண்டும். சாப்பாடு ருசிதானாக இருக்க வேண்டும். ஓ, ஆச்சரியமாக இருக்கிறது. இதனால் தான் நான் முதலில் தொடங்குவேன். இது ஆரஞ்சு பழச்சாறு போல தோன்றுகிறது. சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் இதன் வாசனை கொஞ்சம் மோசமாக இருக்கிறது. ஒரு முறை முயன்று பார்த்து விடலாம். பாட்டி செய்த காய்கறி ஸ்மூத்தியா அவங்களை வருத்திக் கொள்வது விரும்பவில்லை. ஆமாம் பாட்டி, இது அதிசயமா இருக்குது. இப்போ மறுபடியும் முயல்வோம். இங்கே ஒவ்வொரு தாடி. எவ்வளவு குளிர்ச்சியா, முழுமையாக மேம்பட்டது. காய்கறி காக்டெயிலை விட சிறந்தது. வா, மெய்யாகவே எனக்கு இது பிடிக்கும். இதோ என்ன இருக்கிறது?
முழு ஹெல்மெட்டா சூப்பராக இருக்கு. அதை எனது தலையில் போட்டுக்கொள்வோம். இரு சாக்லேட்களை ஒரு குழாயில் சேர்க்கலாம். அசத்தலாக இருக்கிறது. இது எனக்கு தேவையான மில்க் ஷேக். இது அதிசயமா இருக்குது. இந்த போட்டியில யார் வெற்றி பெற அப்படின்னு எனக்கு தெரியும். யூஹூ! சில்வி எனது மதிப்பீட்டை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வார் என நான் அறிந்தேன். எங்களை அவசரமாக சுத்தம் செய்ய வேண்டும் மற்றும் இந்த வீட்டை சீராக்க வேண்டும். அந்த இறந்த பறவை இங்கே சேர்ந்திருக்க கூடாது. பேயான்றே ஒரு வாழைப்பழத்தின் தோலும் இல்லை. ஆரோ, நல்ல யோசனை. எனது பையில் எத்தனை பெரியன்சில்ஸ் மார்க்கர்கள் இருக்கின்றன? நான் வீட்டை நிறமிட்டு விடலாம். எனக்கு மஞ்சள் விளங்குகிறது. ஆமாம், சேனை நிறமாக சுவர்களை வரைவோம். நான் கூரையை சிகப்பு நிறமாக செய்ய வேண்டும். முன்புறம் என் பென்சில்களால் அழகான சாளர சட்டங்களை நீங்கள் செய்யலாம். இப்போதுதான் நீங்கள் எல்லாவற்றையும் பார்க்க போகிறீர்கள். உதவி. ஆஹா, 1 2 திருத்தங்களை சேர்ப்போம். நான் இதை மஞ்சளாக போட போகிறேன். நாங்கள் சிறப்பு கார்டுகளை உருவாக்க போகிறோம். இது புல்வெளிக்காக. நான் இப்போது என் மைதானத்தில் விளையாட முடியும். இது மிகவும் பரவசமாக உள்ளது. நிகோல் தனது புதிய வீட்டில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஹாய் செய்தி. இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. ஆனால் நான் மரத்தை முற்றிலும் மறந்துவிட்டேன். அது உடனடி பராமரிப்பு தேவைப்படுகிறது. ஆகவே நான் அதனை பாசனம் செய்ய போகிறேன். எவ்வளவு மென்வழியான வாசனை. நிக்கோலின் வீடு ஏன் சிறந்தது? ஹலோ இதுவே நாங்க கீழே சரியா வந்து வருகிறோம். உங்களுக்கு என்ன வேண்டும்? அது சாத்தியமே. ஒரு நிமிடம். உங்களுக்கு இளஞ்சிவப்பு பிடிக்குமா? பொன்னை கூற்று பிடிக்கும். என் வீடு என் பொன்னை போல ஒளியும் பிரகாசமும் கொண்டதாக இருக்கட்டும். நீங்கள் யார்? ஹே, இது என் வீட்டுக்கு தங்கம். எனக்கு எல்லாவற்றையும் வென்று விடுங்கள். இப்போ ஒத்திருக்கும். நாம் அந்த பொன்களை உருக்க வேண்டும். ஹா, மலிவு எரியும் குடுவை வந்து விட்டது. மிக அற்புதம். அதை கூரை மேல் ஊற்று. மனத்தை வெளிப்படுத்துவோம். அற்புதம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப அருமையா தெரியுது. செவ்வம் உழுன்னு. ஆமாம், மோசமில்லை. ஆஹா, எனக்கு புரிகிறது. உங்களுக்கு கொஞ்சம் அதிக அலங்காரம் வேண்டுமா? சரி, இது நல்லா பார்க்குது. பாருங்கள். பிராவோ மைக், நீ செஞ்சிட்ட. ஒரே நிமிஷம். எது நிறம் உங்களுக்கு பிடிக்கிறது? உங்கள் தேர்வு ஒப்பிட முடியாதது. ஆனால் கம்பளம் எப்படி? அப்புறம் மரங்கள். ஆன ஒரு மரம். அது செய்யப்படும் மிஸ் ராக்ஸி. அப்படியா? ஓ, அந்த வாடை. இது எனக்குள் கிறுக்கைத்தனம் உண்டாக்குகிறது. அற்புதம். இதோ உங்களுக்கு பரிசு. இது போதுமா? பார்க்க தாராளமாக. நன்றி மிஸ். எல்லாம் சரியாக இருப்பது போல தெரிகிறது. என்னுடைய வீடு இறுதியாக முடிந்து விட்டது. தினம் ஒரு அழகா. நீங்க எவ்வளவு அழகாக இருக்கிறது. உண்மையா? அது என்ன? பரவாயில்ல. நாம் சில உள்துறை வடிவமைப்பு வேலைகளை செய்ய வேண்டும். நான் எங்கு தொடங்க வேண்டும்? நீங்கள் செய்யவில்லை. நன்றி.
வணக்கம் தங்கை, உன் ஐஸ்கிரீம் காக்கிகைகளை தரலாமா? தாய் கோபப்பட மாட்டீர்கள் என நினைக்கிறேன். அவரை அருகே எடுத்துச் சென்றாள். இனிய கனவுகள், சிறப்பு. போகலாம். ஓ, இதே போல் இந்த சாலை குறி தேவைப்படும். மேலும் காலியான கோக் பாட்டில்களும். இப்போது எனக்கு வேண்டிய எல்லாவற்றும் இருக்கின்றன. முதலில் என் குண்டு முழங்கா பொம்மைக்கு ஒரு குளிர்ந்த மேசை செய்வேன். நான் காலியாக இருக்கும் கோக் பாட்டில்களை அதற்காக பயன்படுத்த போகிறேன். மேலும் ஒரு நிறுத்தம் குறியீடு அடையாளமும். வாவ், இது நம்ப முடியாதது. நல்லதே. வணக்கம் என் கரடி, இதோ உங்களுக்கான புதிய வீடு. அற்புதமான பெருமூச்சு. நான் உபயோகிக்க பார்கே அள்ள முடியாது, ஆனால் நீங்கள் வண்ணவான ஆடைகளில் இருந்து அழகான பாய் தயாரிக்க முடியும். இதை எப்படி செய்வது என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். இது சுவை கர்சு மாதிரி இருக்கிறது. சூப்பர், எனக்கு இது பிடிக்கும். இது மறுமையானது. உலர் கதிர்வீதிகளுக்காகவும் பாலிகெல்ப தோசைகளுக்காகவும் ஐஸ்கிரீம் அட்டை குச்சிகள் பாட்டில் ஏரியில் சிறந்த தட்டு போலவே இருக்கும். அப்படியே போட்டாச். இது அற்புதமாக இருக்கிறது. ஆனால் இந்த சுவர் கிருமியாக இருக்கிறது. அதை அழகாக மாற்ற நான் உடனே என் வண்ணமான ஒட்டிக்கொள்வதை பயன்படுத்த வேண்டும். அவற்றையெல்லாம் போட்டு விடுவோம். உள்ளே சென்றோம். இப்போது இது மூடப்பட்டுள்ளது. அடுத்தது, ஆஹா, இந்த கண்ணாடி. நான் அதை சுவரில் தொங்க விடுவேன். மஞ்சள் நிற டேப். நான் என்ன செய்பவென்று உங்களுக்கு தெரியுமா? இது எனது இனிய மஞ்சளின் நிறம். பாருங்கள், இது ஒரு சிறப்பு டேபிள் போல உள்ளது. அதை பாருங்கள். எல்லாரும் இதுதான் சிறிய ராஜகுமாரியின் வீடு என்பதை அறியேன். நான் எனக்கு ஒரு கிரீடம் வரைய உள்ளேன். எது? இந்த பீதியூட்டும் உயிர் என்ன? டைம். ஒரு இளவரசரா? அதுவும் நகைச்சுவையாக இருக்கிறது. என்னிடம் அருகே வராதே. அமைதி. என் சிறிய வீட்டை அலங்கரிக்க நேரம் வந்துவிட்டது. முதலில் நான் ஒரு மெல்லிய கம்பளியை வாங்குவேன். அதில் இலகுவாக சாய்ந்து கேளலாம். அதன் பிறகு இந்த அழகான தங்க திரைமைகளை ஒரு சியால் எழுத்துடன் ஓட்டுவேன். இதனால் யார் இங்கு சியால்வில் அதிகம் செல்வம் உடையவர் என்று அனைவரும் அறியலாம். அற்புதம். என் அற்புதமான அலமாரிக்கு கடல் சிப்பிகள் இல்லை. என் கிரீடத்திற்காகத்தான். பிரின்ஸும் நானும் சேர்ந்து எடுத்த நினைவூற்றும் புகைப்படங்களால் என் புதிய வீட்டின் சுவர்களை அலங்கரிப்பேன். பை. மேலும் என் சிம்மாசனம். இங்க ஆண்டி அரேசியோர்டம் during Arachirisaurus இறுதி ஒப்பந்தங்கள். இப்பயாவது நான் உட்கார்ந்து இந்த அழகை பாராட்ட முடியும். இந்த ஆடம்பரமான மேக்கோவரை பாருங்கள். இப்போது இது சிறந்தது. கூல். கண்ணாடியில் இருக்கிற இந்த அழகி யார்? அவரை உடனே படம் எடுத்து அக்கம் பக்கத்தினருக்கு காட்ட வேண்டும். வணக்கம். நான் அழகாக இருக்கிறேன். ஆம், அனைவரும் இதை பற்றி அறிந்திருக்க வேண்டும். சாக்சி மீண்டும் தனது மேக்கப்பை காட்டிக்கொள்கிறாள். அடியா, நீங்கள் இல்லை, அத பண்ணாதே. ஒருபோதும். நிக்கோல்ஸ் சொந்த நிலத்துல என்ன செய்து கொண்டிருப்பாருன்னு எனக்கு ஆச்சரியம். அவர் தேநீர் குடிச்சு கொண்டிருக்கிறார் போல. நானும் தேநீர் குடிக்க விரும்புகிறேன். ஹலோ, நான் ஒரு பார்ட்டி வைக்க விரும்புகிறேன். எங்கே? அம்மா, இசைக்கான பெரியதா இருக்கும்.
ஒரு டிஸ்கோ பால். அவனுக்காக விளக்குகளை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஜே தேவை. நீங்கள் இருவரும் நடமாடும் மேடையை ஒளிர காட்டுங்கள். அருமையான வேலை. இதோ உங்களது பணம். ஓ பிரிட்டனி, வணக்கம் நண்பரே. உன்னை பார்க்க மிகவும் மகிழ்ச்சி. என் கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சி செய்யலாம். என்ன எச்சரிப்பது? இசை மிகவும் உயரமாக இருக்கிறது. வணக்கம் பாதுகாப்பு. என் அயலவர்கள் ஒரு விருந்தனை கொண்டாடுகிறார்கள். ஏய், என்ன நடந்தது? அவர்கள்தான். உங்கள் இசை மிகவும் சத்தமாக இருக்கிறது. நாம் இதை இப்போது கண்டுபிடிப்போம். மிஸ், ஓ, இனி சப்தம் இல்லை. நான் உங்களை கவனித்துக் கொள்கிறேன். நான் மன்னிக்கவும், ஆனால் என்ன நிமிடம், உங்களுக்கு என்னிடம் ஒரு விஷயம் உள்ளது. நான் பணம் கொடுத்தால் எப்படி? வாவ், சரி மிஸ், தொடருங்கள். ஓஹோ, அப்போலோஸ், நான் சென்று விட்டேன். யா. பட்டாசுகள் பற்றி தீ என்ன? அருமை. கூட்டம் இன்னும் நடக்கிறது. நான் தீயை அணைக்கிறேன். வாங்க ஆரம்பிப்போம். எங்களுக்கு ஒரு தீ அணைப்பு சாதனம் இருக்கிறது. அது வேலை செய்தது. எனக்கு மிகவும் பயமா இருக்கிறது. மம்மா மியா, இது சாதாரண. என்னால் என் புதிய வீட்டில் என்ன நடந்தது? நிக்கோல், நான் உன்னிடம் தங்கி இருக்கலாமா? தயவு செய்து. கண்டிப்பா. உங்களுக்கு செய்ய வேண்டுமா? நான் பகிர முடியும். இதோ ஒரு சாய் கூட்டம்.